நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேருக்கு சென்னை குறித்து ஒரு விஷயம் தெரியாது. ஒரே ஒரு விவரணை மட்டும் சொல்கிறேன் நான். அது வந்து ஒரு சென்னையை சும்மா வெறுமனே ஒரு எந்த ஒரு விஷயத்துக்கும் வீண் பெருமைன்றது ஒரு ஒன்றுத்துக்குமே உதவாகுது. அது வந்து ஒட்டவே ஒட்டாது அந்த பெருமையெல்லாம். உண்மையாகவே பெருமை மிகுது சென்னைன்றது. எப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் அதோட அழகு மட்டும் நான் சொல்கிறேன், அது இல்லைன்னு உங்களால் யாராலையுமே மறுக்க முடியாது. எல்லாருமே வந்து சொல்லிடுவாங்க இது ஒரு சிமெண்ட் காடு. கவிதை எழுத ஆரம்பிக்கும் போதே இதை சிமெண்ட் காடாகவே ஆரம்பிப்பாங்க. ஆனால் உண்மையாகவே வந்து இது ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு ஒரு 26 இன்னமும் கூட அடையாளத்தோடு இருக்கக்கூடிய ஏரிகள் உள்ள பகுதி சென்னை. குறைஞ்சது ஒரு 175 அடையாளப்படுத்தப்பட்ட குளங்கள் இருக்கிற சென்னை. 7 அழகான குன்றுகள் இருக்குதுங்க. 3 நதிகள் இருக்குது. உலகத்தில் எந்த நகரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு நதி ஓடும், இல்லை ஒரு கிளை நதி ஒன்று இருக்கும். 3 தனித்தனி நதிகள், கூவம் நதி, அடையாறு, குசஸ்தலையார், இது 3 நதிகள் ஓடுறது. இது இல்லாமல் ஒரு மாக்கடல். இதை விட ஒரு அதிசயமான விஷயம் என்னன்னாக்கா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய சதுப்பு நிலம் ஒன்று இருக்குது. அங்கே ஏறக்குறைய வந்து ஒரு 600 வகையான 560 வகையான தாவரங்கள், 50 வகையான மீன். அது வந்து ஆசியாவிலே பெருசு. அதை நம்ம சீரழிச்சுன்னு வச்சுங்க, அது ஒரு 7000 ஏக்கர் இருக்கிறதே இப்போ ஒரு 500 ஏக்கர் கூட இருக்காது. அந்த அளவுக்கு நகரம் வளருவதின் வழியாக அதை அந்த அளவுக்கு நம்ம நாசம் பண்ணி வச்சிருக்கிறோம். அது இப்போ கொஞ்சம் மேம்படுத்துறதுக்கு அரசு முயற்சி பண்ணுறாங்க. இவ்வளோ அழகான ஒரு நகரத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதை விட முக்கியமாக என்னன்னாக்கா, நம்ம ஃபஸ்ட்லேருந்தே வந்து நான் இதை சொல்லி, இந்த ஒரு அழகு, இந்த ஒரு நகரம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இது அப்படிலாம் கிடையாது. முன்னாடிலாம் பார்த்தாக்கா வியாசர்பாடிக்கு அடுத்து பெரம்பூர் தாண்டினாலே வயல்வெளிகள் இருக்கு. 80கள் வரைக்கும் நான் ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்கேன். திருத்தணியில் ஒரு ஹாஸ்டலில் போட்டாங்க. இங்கே இருந்தாக்கா இந்த பையன் கோலி பம்பரம் அது இதுன்னு ஆடி எதை கெட்டு போயிடுவானோ அப்படின்ட்டு என்னை பிரித்து தூக்கின்னு போயிட்டு ஒரு 100 கிலோமீட்டருக்கு அண்ணாட்ட போய் போட்டாங்க. அப்போ ட்ரெயினில் போகும்போது நான் பார்ப்பேன். அப்போ கரி என்ஜின், நான் 8th படிக்கும்போது கரி என்ஜினே போயிட்டுருக்கோம். அப்போ பார்த்தா கொரட்டூர் தாண்டினோம்னாலே வயல்வெளி தான். கொரட்டூர் தாண்டினாலே இடதும் வலதும் வயல்வெளி தான். அள்ளி, செந்தாமரை, வெந்தாமரை பூத்து குழுங்குற ஒரு நீர்நிலைகளாகவே தான் இருக்கும். ஏரிகள், ஆயிரம்பாக்கம் ஏரி, ஆவடி ஏரி, அம்பத்தூர் ஏரி, இதன் வழியாக தான் போகுமே. ஸ்டேஷன் மட்டும்தான் கட்டடமாக தெரியும் நமக்கு. அப்போ அந்த அளவுக்கு தான் இருந்தது. 80கள் 90கள் வரைக்குமே கூட நகரத்தினுடைய விஷயம் அப்படி தான் இருக்குது. தேனாம்பேட்டைக்கு அடுத்து வந்து கொஞ்சம் உள்ளே போனாக்கா வயல்வெளியை பார்க்கலாம். நுங்கம்பாக்கம் நான் பார்த்துருக்கிறேன். நான் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வல்லூர் கோட்டத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாம் 4 நாளெல்லாம் வாங்கிட்டு. அப்போ 4 நாள், இப்போ 4 நாள் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த காசே பயன்பாட்டில் இல்லை. அப்போ 4 நாள் கொடுத்து போகும்போது அங்கே வல்லூர் கோட்டத்திலேருந்து நான் போயிட்டேன். என்னை சுற்றி காமிச்சிட்டாங்க. எங்கள் அப்பா அங்கே என்னை வந்து சைக்கிளில் கூட்டி உறவினர் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். வயல்வெளியாக தான் போகிறேன் நான். அப்போ நுங்கம்பாக்கத்துக்கு பக்கத்துலேயே வயல்வெளி இருந்தது. அந்த அளவுக்கு தான் ஒரு 90களுக்கு பிறகு தான் ரொம்ப அசுர வளர்ச்சி ஆகிடுது. அப்போ இந்த மாதிரியான ஒரு பன்முகத்தன்மை உள்ள ஒரு அழகிய ஒரு நகரத்தை வந்து நாம் பார்க்கறது இல்லை சரியா. நமக்கு 7 குன்றுகள் இருக்குதா, அது இல்லாமல் ஒரு மாக்கடல் இருக்குதா, 3 நதிகள் ஓடுதா, ஒரு 100கணக்கான குளங்கள் இருக்குதா, இத்தனை ஏரிகள் இருக்குதா, ஒரு 20 மொழி பேசக்கூடிய மக்கள் இங்கே இருக்கிறாங்க. இவ்வளவும் இருந்தும் நம்ம சமூக சச்சரவு இல்லாமல் வாழறன்றதே ஒரு பெரிய, அது நான் என்ன சொல்லுவேன்னா, அது மற்றவங்க எப்படி நினைப்பாங்க, ஐரோப்பிய மனம் இங்கே வந்து ஒரு வெள்ளம் போல தேங்கி இருக்கிறதா நான் கருத்து வைப்பேன். ஒரு ஐரோப்பிய மனம் இங்கே இருக்கும். நம்ம சமூகத்தில் வந்து எப்போதுமே அவ்வளோ அமைதியான ஒரு சமூகம் கிடையாது. ஒருத்தர் அடிச்சுக்கிறது, இந்த பேதங்கள்லாம் இருக்காது. உங்களுக்கு தெரியும், அது மாணவர்களாக உங்களுக்கு. ஆனால் ஐரோப்பிய மனநிலைன்னு ஒன்று இருக்கு. யாரோ ஒருத்தரும் வந்து நீ யார் என்னன்னெலாம் கேட்காத ஒரு நகரம். இப்படி ஒரு நகரத்தை வந்து தீர்க்க தரிசனமாக கண்டுபிடிச்ச பிரான்சிஸ் டேவை நான் இன்னைக்கு நினச்சி பார்க்குறேன். பிரான்சிஸ் டே வந்து இங்கேருந்து நம்ம ஆரம்கான், அதாவது ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருந்து கோகன், உங்களுக்கு இந்த வரலாறு தெரிஞ்சிருக்கும். அதனால நான் சொல்கிறேன். அந்த கோகன் வந்து பிரான்சிஸ் டேக்கு நீ போயிட்டு ஒரு நமக்கு தொழில் பண்ணுறதுக்கு ஒரு கிடங்கு ஒன்று வேணும், ஒரு நிலப்பரப்பு ஒன்று வேணும், அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னோடனே அவன் அங்கேருந்து கூனிமேடு வரைக்கும் போய் தேடி இருப்பான். அதாவது புலிக்காட்டில் வந்து டேனிஷ் பீப்புள் இருக்காங்க. இப்போ இருக்கிற பழவேற்காட்டில் அவங்க ஒரு பெரிய கோட்டை கட்டிட்டு இப்போவும் போய் பார்த்தா ஒரு பெரிய கல்லறை இருக்கும். ஒரு 300-400 கல்லறைகள் கொண்ட ஒரு பெரிய செமிட்டரி அங்கே இருக்குது. அது எதிரில் ஒரு கோட்டை இருக்கும் அவங்களுக்கு. அது அழிஞ்சு போயிருக்குது. இப்போ அந்த கோட்டையே கிடையாது, பழவேற்காடு. இப்போ அது வந்து டேனிஷ் பீப்புள். அங்கேருந்து வரும்போது பார்த்தா சாந்தோமில் வந்து போர்ச்சுகீசியர் இருக்காங்க. பிரிட்டிஷ்காரங்க வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. அவங்க 522 காலப்போக்கில் வந்தவங்க. சாந்தோம் முழுக்க வந்து போர்ச்சுகீசியரோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அவன் சர்ச்செல்லாம் அப்போவே கட்டிகிட்டு இருக்கான்.
அப்போ என்னடா இவனுங்க